வார்த்தையின் வல்லமைகள். ஹாய் அக்கா, எப்படி நல்லா சுகமாக இருக்கிறீங்களா? கண்டும் கடனாளா போட்டால் அவங்கள பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன் நான் அக்கா. ஏசப்பாவுண்ட கிருபை இருக்கிறபடியா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அவர் இருக்கிறபடியா எந்த குறைவும் இல்லாதபடி ஏசப்பா என்னை வச்சிருக்கிறார். சரி மதி, நீ எப்படி இருக்கிற? தாஞ்சி அவசியாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? நல்லா படிக்கிறாங்களா? என்னக்கா செய்கிறது, அவர்கள் படிக்கிறார்களும் இல்லை. இப்பயே சட்டிபானை கழுவ தொடங்கிடுவார்கள் போல இருக்குது. என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை நல்ல நிலைமை கொண்டு வருவோம் முயற்சி செஞ்சு பார்த்தேன். அவர்கள் இங்கே படிக்க ஆர்வமும் இல்லாமல் தெரிகிறார்கள். என்னக்கா செய்கிற, நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தாங்க, கேட்போம். அவள் என்னென்று படிக்க அவங்களை நல்ல நிலைமை கொண்டு வர செய்யலாம். நீ அவர்களுக்கு பேசுகிறனியா? என்ன ஓமக்கா, நானும் பேசுகிறேன். நான் தான் ஏண்டா படிக்காட்டி வீட்டு வேலை செய்யாட்டி பேசதானேக்கா வேணும். பேசாட்டி ஒருவரும் திருந்த மாட்டாங்க தானே. அதானக்கா பேசுகிறேன் நான் அவர்களுக்கு. சரி, என்னென்று பேசுகிற நீ? எப்படி அவர்கள பேசுகிற நீ? அவர்கள் வேலை செய்யாமல் படிக்காமல் இருக்க எனக்கு பயங்கர கோபம் வருமக்கா. அப்போ ஏன் என்னென்று பேசுகிறான்டாண்டா, மாடு மேய்க்கத்தான் நீங்கள் சரி சட்டிபானை தான் கழுவ போகிறீங்க போல என்று எனக்கு பயங்கர கோபம் வரும். அதனால் அப்படி தான் பேசுகிறது நான். அதுதான் சிங்கி தவறு. என்ன பேருண்டா, நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அது உனக்கு தெரியுமா? ஏசப்பாண்ட கதையை கேட்டீண்டா, ஏசப்பா இந்த வானத்தை பூமியை படைக்க அவர் எல்லாத்தையும் பார்த்து வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது ரெண்டாவது வார்த்தையால் சொல்லிக்க எல்லாம் உண்டாகிட்டு. அதுபோல தான் அவருடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் அதே வல்லமை இருக்குது. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பார்த்து நீ படிக்க மாட்டேன் கெட்டு போயின்னு சொன்னால் அது போலயே நம்மளோட பிள்ளைகள் போடுவாங்க. நீ எப்போ படிக்கிற, அவங்க மார்க்ஸ் எடுக்க நல்ல வெறிக்கும் நல்லா படி, இன்னும் நீ படித்து முன்னேறணும்னு ஆசைப்படுறேன்ட்டு அவர்களை பாராட்டு, நல்ல வார்த்தைகளை சொல்லு. ஆண்டவர் அந்த நாவலில் இருக்கிற வல்லமை உண்மையிலும் அவருடைய நாங்கள் பேச பேச நல்லதுகளை பேச பேச எங்களோட பிள்ளைகள் வந்து நல்ல வழியில் வந்துடுவாங்க. அது நம்மளோட வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்ல வரேன். உண்மையாக வாக்கா சொல்கிறீங்க? அவர்கள் இனி நல்லா படிப்பார்களா? அப்படி சொன்னால் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினா அவர்கள் என்று சொல்ல கேட்டு நல்ல பிள்ளைகளாக மாறிடுவாங்களா? நிச்சயமாக சிங்கி மாறிடுவார்கள். ஒரு மாதம் இதை செஞ்சுட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறன்றதை மறுபடியும் எனக்கு வந்து சொல்லு. அப்போ உனக்கு தெரியும் நாவின் வல்லமை எப்படிப்பட்டது என்பது. ஓகேக்கா, நான் இனி நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன். இனி அவர்கள் கோவப்படுற மாதிரி தவறான வார்த்தைகள் பாவிக்க மாட்டேன். நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை பாராட்டுறேன். சரியக்கா, நானும் போட்டு வரேன். பார்த்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு. என்ன? ஓகேக்கா, பாய்.